எல்லோருக்கும் வணக்கங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா அம்மன்குச்சி கிராம ஊராட்சி மக்களால் நடத்தப்படுற ஜல்லிக்கட்டுக்கு தான் நம்ம காலையை இன்னைக்கு நம்ம ஓடிட்டு போறோம். விடிகாலையிலேயே நம்ம காலையை குளிப்பாட்டி நம்ம பெரியப்பா வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலைக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. அவ்வளவு பாசத்தோட அன்போடும் ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா. வாங்க எப்படி ஜோடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கோவில்ல நிக்கிற தேரை அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி நம்ம பெரியப்பா நம்ம காலையை அலங்காரம் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காரு. சிங்கப்பூர் ஜருகப்பட்டு கட்டி கொம்புல மஞ்சள் பூசி திமிழ்ல மஞ்சள்ல பட்டை அடிச்சு குங்கும பட்டு வச்சு அவ்வளவு அழகா கயத்தெல்லாம் மாத்தி தரமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பெரியப்பாவும் உதயணனும் காலைக்கு விபூதி போட்டு விடுறாங்க. வாடிவாசலுக்கு காலை வீட்டுல இருந்து தயாராயிட்டாங்க. இனி வாடிவாசல்ல போய் இறக்க போறோம். நம்ம நல்லபடியா அம்மன்குறிச்சி ஜல்லிக்கட்டு களத்துக்கு வந்து இறங்கியாச்சு. இப்ப நம்ம வந்து பின்வாடி வாசலுக்கு நம்ம காலையை ஓட்டிக்கிட்டு போக போறோம். ஏன்னா டோக்கன் பிரகாரம் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்ப களத்துல சுவாரஸ்யமான நடக்கிற நிகழ்வுகளை போய் பார்ப்போம். இங்க பாருங்க, கேரளால நடக்கிற கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க மாட்டை. காலை நீயா நான் போட்டி போட்டு பாத்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ணிக்க முடியல. இங்க செம்ம கூட்டம் அலமோதி நிக்குதுங்க. டோக்கன் பிரகாரம் தான் விடுறேன்னு சொன்னனால எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டா நிக்கிறாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஒன்னா நிக்கிறாங்க. சுத்து வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் தன்னோட காளைகளை அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி ஓட்டியாந்துருக்காங்க. காளைகளுக்கு GPS ட்ராக்கர்லாம் செட் பண்ணி ஓட்டியாந்துருக்காங்க. நம்ம வாடிவாசலை ஒட்டி வந்தாச்சு. நம்ம டோக்கன் நம்பர் 153 சிறப்பான நம்பர். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள வந்தாச்சு. நம்மளுக்கு அடுத்த வர்ற மாடு எல்லாம் தள்ளுவாடி விட்டுட்டாங்க. ஒரே கூட்டம் அலமோதி நிக்குது. வருஷ பிரகாரம் விடுவாங்கன்னு பார்த்தோம், அந்த மாதிரி நடக்கல. நகரப்பட்டி தொழிலதிபர் வெள்ளச்சாமி கோணா சார்பாக அந்த மாடு நகரப்பட்டி VM ராஜாவின் மருது சேலை மாட்டுக்கேத்த வீரன் வீரனுக்கு ஏத்த மாடுங்கிற மாதிரி சிறப்பான முறையில நம்ம காலை வந்து டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்த காலத்தோட அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.